Hello guys, welcome back to Tech Plus channel. இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது எப்படி இன்ஸ்டாலேஷன், என்ன ப்ரொசீஜர், என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஜியோ ஏர் ஃபைபரில் என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் டாப்பிக்காக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபைபர் போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி ஆஃபர்ஸ், இந்த மாதிரி ரீசார்ஜ் ஆஃபர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காத இந்த வீடியோக்கும் லைக் போட்டிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜியோ வைஃபை ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஜியோ இதுக்கு மட்டும் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜியோ வைஃபை ரவுட்ரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி பவர் யூனிட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிடுவாங்க. இது ஃபிக்ஸ்டாக ஒரு ஏரியாவில் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ரிசீவர். இந்த சிக்னல் ரிசீவர் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய டவர் கூட ஸோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு மொட்டை மாடி அப்படின்னா பேக் சைடு, ஸோ டவர் எந்த பக்கத்தில் இருக்கோ ஸோ அதை பார்த்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரிசீவர் ஒன்று வந்துடும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜியோ செட்டப் பாக்ஸ்னு ஒன்று வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸு, ஸோ செட்டப் பாக்ஸு ப்ளஸ் ரிமோட்டும் சேர்த்து வந்துடும். ஸோ டிவி சேனல்ஸ் வந்து வரும். ஸோ தமிழ் டிவி சேனல்ஸு ஸோ எல்லாமே வந்து வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அசசரிஸ், இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அசசரிஸும் பாக்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் பர்சன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ புக்கிங் சார்ஜஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 50 rupees, 100 rupees, சம்டைம்ஸ் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ புக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து கிடையாது. சம்டைம்ஸ் வந்து புக்கிங் சார்ஜஸே வந்து இல்லாமல் ஆனுவல் பிளான் எடுத்திங்க அப்படின்னா இந்த புக்கிங் சார்ஜஸுமே இல்லாமல் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு 1000க்குள்ளே வந்து வரும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் புக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் பர்சன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷன் ஃபீன்னு வந்து பார்த்திங்கன்னா அது 1000 rupees கன்ஃபார்மாக வந்து உங்கள்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 months அப்படி இல்லைன்னா 1 year வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் மினிமமாக. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 months முன்னாடியே வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 month ரீசார்ஜ் முன்னாடியே ப்ரீ பிளானாக வந்து நீங்கள் கட்டுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து தேவைப்படும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பயோமெட்ரிக் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ புக்கிங் சார்ஜஸ் மட்டும் அந்த டைமில் வந்து செக் பண்ணிங்க. இப்போ நான் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரில் ஜியோ ஏர் ஃபைபர் அண்ட் ஏர் ஃபைபர் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணலான்றதே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 15 to 20 சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக மேக்ஸ் யாருக்குமே யூஸ் ஆகாது. ஸோ ஏர் ஃபைபர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே மேக்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஏர் ஃபைபரே வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிளான் இருக்குது. ஸோ 30 Mbps, 100 Mbps. ஸோ இன்னொரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தருவாங்க. ஸோ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 599 பிளான் வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்ந்து வரும். ஸோ இந்த 599 இல்லாத ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ இந்த பிளானுடைய வேலிடிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 days வேலிடிட்டி வரும். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 Mbps வந்து வரும். ஸோ டேட்டா அப்படின்னு
வந்து பார்க்கும்போது பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 1000 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. இதில் வந்து லிமிட்டட் தான். ஸோ 1000 GB தான் உங்களால் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து டிவி சேனல்ஸ் 800+ டிவி சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கூட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 மந்த் 12 மந்த் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் நியூ கஸ்டமராக இருந்தால். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி படி உங்களால் 1000 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்டி வந்து அடிஷ்னலாக அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி கீழே வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 3 பாயிண்ட்டு. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் அந்த டைமில் ஒரு தாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இந்த 599க்கு 18% ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னா ₹706.82 வரும். இதை அப்படியே நீங்கள் 6 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடியே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 899 பிளான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps ஸ்பீடு. ஸோ நம்ம இனிஷியலாக சொன்னது வந்து 30 Mbps, இது 100 Mbps ஸ்பீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளான் வேலிடிட்டி சேம் தான். ஸோ இதுலேயும் ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். பிளான் வேலிடிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது 30 days வேலிடிட்டி. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps அப்லோட் அண்ட் டவுன்லோடு. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1000 GB வந்து உங்களுக்கு லிமிட்டடு. 800 டிவி சேனல்ஸ் வரும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் வரும் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் 6 மந்த் 12 மந்த் பிளான் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபேர் யூஸ் பாலிசி படி நீங்கள் 1000 GB லிமிட்டட் தான் யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்டி வந்து அடிஷ்னலாக ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்து இருக்கும். இது 30, இது 100 Mbps. இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ₹1060.82 வந்து வரும். இது அப்படியே நீங்கள் 6 மந்த்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. ஸோ நான் பர் மந்த்துக்கு இவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன் ஜிஎஸ்டியோட. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ₹1199 பிளானு. இதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் 9 ஓடிடி கொடுப்பாங்க, இதில் 12 ஓடிடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் நெட்டு ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps தான். ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் அமேசான் ப்ரைம் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜுக்கும் அந்த பேக்கேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 30 days வேலிடிட்டி இருக்கக்கூடிய பிளானு. 100 Mbps டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு. ஸோ 1000 GB லிமிட்டட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 800 டிவி சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தமிழ் சேனல்னு வந்து பார்க்கும்போது ஒரு 20 சேனல்ஸ் தான் வந்து வரும். ஸோ இதில் மெயினாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் லைட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ரீசார்ஜ் பண்ணுங்கள் அந்த பிளானில். ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 Mbps கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு ஸ்பீடு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஸோ நீங்கள் 100 Mbps யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி புக் பண்ணணும்னா கெட் ஜியோ ஏர்ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நேம், அட்ரஸ் கேட்கும். ஸோ அதை கொடுத்து கிளைம் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜியோ சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து வருவாங்க வீட்டுக்கே. ஸோ நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து ஜியோ ஏர்ஃபைபர் வந்து சூட்டபிள் ஆகுமா, எவ்வளோ சார்ஜஸ் ஆகுன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது போக இந்த ரீசார்ஜ் பிளானை வந்து பார்த்து வச்சுக்கங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜியோ நியர்பை சென்டர்லேயும் நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஜியோ ஏர்ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ஸ் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுடைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு எஃபர்ட் எடுத்து மேக் பண்ணதுக்காகவே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.